ஸோ அண்ணா வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ என்னோட ஃபாதர் இன் லாக்கு அது பிடிக்கல. வேண்டாம் அவங்களது பிசினஸ் இருந்தது. அப்படியா? ஆமா. ஓகே. ஹோட்டல் ஹரிஸ்டோ, பிரேமா லாட்ஜன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அவங்க கோயம்புத்தூர்ல. ஆமா ஓகே. கோயம்புத்தூர்ல. ஸோ இவங்க வந்து அந்த ஹோட்டல்ல பிசினஸ் பார்த்துட்டு இருக்கணுன்ட்டு விரும்பினாரு. பட் வந்து இவருக்கு சினிமான்னா ரொம்ப பிடிக்கும். நடிப்பு, ம். மியூசிக்கு. ம். ஸோ என்னோட மதர் இன் லா ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சினிமா வர்றதுக்காக. சினிமால பேரு, புகழ் வர்றதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எஜுகேஷன் கூட கட் பண்ணிக்கினாரு அவருக்காக. ஸோ அண்ணா இங்க சிறப்பு. நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறதுனால, அவரோட கஷ்டங்கள், சுகங்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி, "நீ வந்துரு, என்ன கேர் பண்றவங்க யாருமே இல்ல." அப்படியெல்லாம் சொல்லி இவங்க வந்து சென்னைக்கு வந்தது. ஓ! ஸோ அப்படிதான் வந்தீங்களா சார் சென்னை? ஓகே. அப்படிதான் சென்னைக்கு வந்து அவங்கள வந்து அவர் நல்ல ஷைன் ஆகுற வரைக்கும் அவர் கூடயே இருந்தாரு. ம்ஹ்ம். லாஸ்ட் "யாரடி நீ மோகினி" வரைக்கும் அவர் கூடயே தான் இருந்தாரு. ஸோ அண்ணா, அண்ணான்னு சொல்லிட்டு அவர் கூடயே தான் இருப்பாரு. என்னோட மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, மதர் இன் லா எல்லாரும் அவருக்காகவே சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க.